ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இவளை வச்சுட்டு நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இவ என்ன வச்சு ஒண்ணு விளையாடல. புரிஞ்சதா? என் திரிசூலத்தை காலாக போறேன். மடியேந்து கேட்டாதான் தருவேன். நல்ல வை காட்டத்தான் ஆத்த தரிசனம் கொடுத்திருக்கேன். வரக்கூடாதுன்னா வரமாட்டேன். நீ தேடி தேடி ஓடனாலும் ஆத்த கண்ணுக்கு தெரிய மாட்டேன். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு ஃபேமிலிஸே என ஒரு சிறுவனை கொஞ்சலாகவும் கெஞ்சலாகவும் பேச வைத்து அவனது பெற்றோரும் சகோதரரும் பலரிடம் பணம் பெற்று ஏமாற்றியதாக சமூக வலைதளத்தில் அண்மையில் தீயாய் ஒரு தகவல் பரவியது. அதே போல பைனான்ஸ் நிறுவனத்தில் கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காத பெண் ஒருவரும் பைனான்ஸ் ஊழியரிடம் ஆத்தா வந்திருக்கேன் பாலகா என சாமி ஆடுவது போன்ற வீடியோ வைரலானதோடு அப்பெண்ணின் அடுத்தடுத்த வீடியோக்களும் வைரலாகி ஆத்தா நீ இங்கேயும் வந்துட்டியா என கமெண்ட் அடித்து வருகிறார்கள். அம்மா இப்பவும் சொல்லற நான் உனக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு உனக்கு கொடுப்பா. மேலும் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோவுக்கு ஆத்தாவின் மிரட்டலான விளக்க வீடியோ ஒன்றும் வெளியாகி உள்ளது. வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. அம்மா வந்துட்டா எது நடக்குது என்ன செய்யறன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் உலகம் ஃபுல்லா இது ஃபேக், கடனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது கடனை வசூலிக்க வந்த பைனான்ஸ் ஊழியரிடம் பாலகா காசுதான பாலகா, அம்மா இப்பவும் சொல்ற ஆத்தா இன்னைக்கு பணத்தை மக கிட்ட கொடுத்துட்டா அவன் நாளைக்கு உனக்கு பணத்தை கொடுத்துருவா, அது வரைக்கும் அவசரப்படாத பாலகா என அந்த பெண் சாமி வந்தது போல கொஞ்சம் கூட சிரிக்காமல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பார். அதனை கேட்டு வாசலில் நின்ற பைனான்ஸ் ஊழியர் 3ஆம் தேதியிலிருந்து இததான சொல்லிட்டு இருக்க என்று கோபமடைந்தார். அவசரப்படாத. அதற்கு அந்த பெண்ணோ கொஞ்சம் கூட அசராமல் ஆமா பாலகா காசு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதை விடு என சமாளிக்க அதற்கு அந்த பைனான்ஸ் ஊழியர் நீ வீட்டுல இருந்துட்டு விடுன்னு சொல்லுவ, நான் தானே ஆபீஸ்ல திட்டு வாங்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கேன் என்றார். திருப்பி கொடுக்கிறேன் என சாமி ஆடுவது போலவே அப்பெண் கூற அதுதான் எப்போ என பைனான்ஸ் ஊழியரும் ஆவலோடு கேட்க எப்ப நீ அவகிட்ட பணத்தை வாங்குறியோ அப்போ என வில்லங்கமாக அந்த பெண் பதில் கூறியிருக்கிறார். ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த பைனான்ஸ் ஊழியர் இந்த பதிலை கேட்டு இன்னும் ஆத்திரத்தோடு இது ஒரு பதில்னு இத வேற என்கிட்ட சொல்ற என்றார். ஆத்தா இதுதான் சொல்றா, நாளைக்கு பணத்தை வாங்கிக்கோ பாலகா என அந்த பெண் வாழைப்பழ காமெடியை போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல ஏன் நாளைக்கு அந்த பணத்தை ஆத்தாவை இன்னைக்கே கொடுக்க சொல்லு என அவர் கேட்டிருந்தார். அதற்கு இப்போ சீராக தான் கொடுத்தேன், பணமா கொடுக்கல என தப்பிக்க அந்த பெண் இன்னொரு கதையை அவிழ்த்து விட்டுள்ளார். அப்போதும் ஏன் ஆத்தா நகையாக தான் கொடுத்திருக்காங்களா, பணத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு கதை வேற என பைனான்ஸ் ஊழியர் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்ற வீடியோ வைரலானது. தற்போது மீண்டும் அதே பெண் சாமி ஆடுவது போன்ற வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். என்ன கொண்டு போய் வாசப்படியில நிறுத்திப்பார், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் உனக்கு புரியும் சொப்பனத்துல. அந்த வீடியோவில் நான் சொன்ன கேள்வியத்தான் அங்கெல்லாம் வாக்குமூலமா போய்கிட்டு இருக்கு பாலகா, இப்பவும் அம்மா தான் பதில் சொல்றேன், நான் எடுத்து சொன்ன வீடியோவை நீயே அனுப்பிவிடு, ஆத்தா இங்கதான் இருக்கேன், இந்த தாய் கூட தான் இருக்கேன், புரிஞ்சுதா? அவனுக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொன்னது வாக்கு உண்மை என்றவர் இடது கையை அசைத்து இப்படி கொடுத்து விட்டேன் பாலகா, இப்படி வாங்கி இப்படி கொடுத்து விட்டேன் அந்த பிள்ளைகிட்ட என வலது கையில் வாங்கி இடது கையால் கொடுத்து விட்டதாக விளக்க வீடியோவில் கூறியுள்ளார். நான் சொன்ன கேள்வியதான் அங்க வாக்கு மூலமா அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு பாலகா, இப்பவா அம்மா தான் பதில் சொல்லறேன். நான் எடுத்த சொன்ன வீடியோவை இப்ப நீயே அனுப்பிச்சு விடு, ஆத்தா இங்கதான் இருக்கேன், இந்த வீட்டுல இந்த தாய் கூட தான் இருக்கிறேன், புரிஞ்சதா? அவனுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னது வாக்கு உண்மை, கொடுத்தது பணம் இப்படி கொடுத்து விட்டேன் பாலகா, இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டேன் அந்த பிள்ளை கிட்ட. அவனை கூப்பிடு, அவன் உண்மையா இல்லையான்னு அவனை ஏத்துக்குவான். ஆத்தா சொன்ன வாக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துட்ட, கை நிறைய நான் வச்சிருக்கேன் பணம்,
அப்படின்னு அந்த பிள்ளையே ஒப்புக்கொள்ளுவான். புரிஞ்சதா? மேலும் அவனை கூப்பிடு, உண்மையா இல்லையான்னு அவனே ஏத்துக்குவான். ஆத்தா சொன்ன வாக்கு, பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்தேன், கை நிறைய வச்சிருக்கேன் பணம் அப்படின்னு அந்த பிள்ளையே ஒப்புக்கொள்ளுவான். புரிஞ்சதா என்று பேசியவர் அடுத்தடுத்து கோபத்தையும் சாபத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இங்கு யாரு வேஷம் போடுறாங்களோ அவங்கள ஆத்தா அடிக்க போறாங்க, சவப்பெட்டியில படுக்க போறாங்க. அது புரியாம பேசிட்டு இருக்காங்களா? பேசட்டும். யார வச்சு யாரு விளையாடுறாங்கன்னு அப்ப புரியும் பாலகா என ஆக்ரோஷமாகிறவர், என் திரிசூலத்துக்கு ஆளாக போறான், பலியே அவன்தான் என விளக்க வீடியோவை மிரட்டல் வீடியோவாக மாற்றி இருக்கிறது அவரது வார்த்தைகள். ஆக்ரோஷமான பிஜிஎம்களும் அந்த வீடியோவின் முடிவின் போது இணைக்கப்பட்டுள்ளன. இங்க யார் வேஷம் போடுறாங்களோ அவங்கள ஆத்தா அடிக்க போற, சவப்பட்டியில படுக்க போறாங்க. அத புரியாம பைத்தியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? பேசட்டும். ஆத்தா யார வச்சு யார் விளையாடுறாங்கன்னு அப்ப புரியும் பாலகா. என் திரிசூலத்தை காலாக போறான், பலியே அவன்தான். அது தெரியாம போட்டுட்டான் பொய்யான வாக்கு. இப்ப அடிக்கிறான் ஆத்தா அவன் வாக்குக்கு வாய்மொழி. போடு உப்பு வாயில. வீடியோ எடுத்ததே எனக்கு தெரியாது, அம்மா வந்துட்டா எது நடக்குது என்ன செய்யறேன்னு எதுவும் தெரியாது, கடனுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றது பொய் எனவும் கூறியுள்ளார். வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. அம்மா வந்துட்டா எது நடக்குது என்ன செய்யறேன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் உலகம் ஃபுல்லா வந்து இது ஃபேக், கடனுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய், அதெல்லாம் கிடையவே கிடையாது. மேலும் அப்பெண் தனக்கு சித்தி என அறிமுகப்படுத்தி கொண்டு சாய் விஜய் என்பவர் ஒரு வீடியோ விளக்கத்தை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் இது 6 மாதத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ என்றவர், அவங்க சாமி ஆடுறது உண்மை, அவரை தவறாக ப்ரொஜெக்ட் செய்கிறார்கள் என்றார் சீரியஸாக. அண்ட் வந்து அங்க நடந்த விஷயம் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவங்களுக்கு எப்பயுமே சாமி வருது. இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து அவங்க உடம்புல அது இறங்குறது எல்லாம் உண்மை. நானுமே இது கேள்விப்பட்ட அப்படியே ஃப்ரீயா விட்டேன். பட் அது அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து லோன் அவங்க முடிச்சிட்டாங்க, பட் அவங்க வீடியோ எடுத்தது யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாரிஃபை கொடுத்தாங்க. எங்க ரிலேட்டிவ் பட் அவங்களை தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க, காசுக்காக தான் சாமி ஆடுறாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து கமெண்ட்ஸ் கீழே போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நான் பேசுறதுக்குமே கீழே கண்டிப்பா பேட் கமெண்ட்ஸ் வராம இருக்காது. இந்த நிலையில் அப்பெண் சாமி ஆடுவது போலவும் குறி சொல்வது போலவும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோக்களில் ஆத்தா நீ இங்கேயும் வந்துட்டியா என கமெண்ட் அடித்து மீண்டும் நெட்டிசன்கள் வைரலாக்கி வருகிறார்கள். அப்பாடா, இப்படி புதுசா பிரச்சனை வரதால நம்மள மறந்துருவாங்க என ஃபேமிலிஸ் தம்பி மைண்ட் வாய்ஸாக நினைப்பது போலவும், அப்படிலாம் இல்லப்பா, இது ஓஞ்சதும் திரும்ப உன்கிட்ட வருவோம், உனக்கு பின்னால இருக்கிறவங்கள விட மாட்டோம் என்பது போலவும் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகிறார்கள். நீ கொடுத்ததுக்கு தான் புரிய வச்சேன். சரியா? தெரியலம்மா. தெரியாததுக்கு தான் ஆத்தா ஓதிக்கிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.